பேஸ்புக்ல இருக்கிறேன், இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறேன், நான் அங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன், எனக்கு அங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கிறேன். அப்படி உன் போன அந்த பொண்ணு பாக்கணும், அந்த பொண்ணு போன நீ பாக்கணும். லாக்கே போடக்கூடாது. ரெண்டு பேருக்கு எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் குழந்தைங்க முன்னாடி முதல்ல சண்டை போடக்கூடாது. அதுதான் இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வீட்டுக்காருடைய வீக் பாயிண்ட குழந்தைங்கிட்ட சொல்லக்கூடாது, அம்மாவுடைய வீக் பாயிண்ட அப்பாட்ட சொல்லக்கூடாது, அப்பாவுடைய வீக் பாயிண்ட் அம்மாட்ட சொல்லக்கூடாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள தெரிஞ்சுக்கலாம், அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா குழந்தைங்க வந்து என்ன பண்ணாங்க, மரியாதை கொடுக்காது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனோன்னா நம்ம ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சிடணும். எதை சொன்னாலும் சரிப்பா அது செஞ்சுக்கலாம், இது செஞ்சுக்கலாம். அம்மா நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணிட்டேமா அப்படின்னா, சரிப்பா ஒத்து வந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒத்து வரலன்னா என்ன பண்றதுப்பா அப்படின்னு அவங்க மூலமா தான் தீர்வை கொண்டு வரணும். நம்ம இந்த மாசம் பார்ப்பா இவ்வளவுதான் வருமானம் வந்திருக்குது, இவ்வளவு செலவாயிருக்குதுப்பா, வேணும்னா உனக்கு ஏதாவது ஒரு கடனோ ஏதோ ஒன்னாவது வாங்கியாவது உனக்கு அதை வாங்கி கொடுத்துறோம். ஆனா அதை திருப்பி அடைக்கணும்ல, அது கஷ்டம் இல்லப்பா. இந்த வருமானத்துக்குள்ள தானே செலவு பண்ணணும். நீ நல்லா படி, சம்பாதி, நீ அந்த தேவையான பொருளை வாங்கிக்கன்னு. நாங்க இவ்வளவுதான் எங்களால முடிஞ்சது, இவ்வளவுதான். வேணும்னா நீ வந்து நீ சம்பாதி, உன்னோட கொஞ்சம் பணம் போட்டு நாங்களும் வாங்கி தரோம். அப்படிதான் சொல்ல முடியுமில்ல. அதை வாங்கி கொடுக்க முடியாது, போட நீ என்ன பண்ணுவே பண்ணிக்கோன்னா நம்ம மேல வெறுப்பு தான் வரும். குழந்தைங்க கண்டிப்பா நம்ம பண்ண கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லிதான் வளர்த்தணும். ஏழ்மைனா என்ன, ஒரு 30,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க செலவு போக ஒரு 5,000 நீங்க மிச்சப்படுத்தி ஒரு நகை சீட்டு போடு, ஒரு ஆர்டி போடு, ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா வளர்த்தணும்.